எம்ஜிஆர் கூத்தாடின்னு யார் சொன்னான்னு நீங்க சொல்லுங்க தம்பி எனக்கு தயவுசு. காமராஜர் தான். யார் சொன்னா? காமராஜர். இப்ப நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? இல்ல விமர்சனமா இவர் காமராஜர் யார் சொன்னாரு நேத்து மேடையில? இல்ல இவர் யார சொன்னாரு? எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னது யாரு? காமராஜர். யூ ஆர் ரைட். ஆனா விஜய் நேத்து யார சொன்னாரு? எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னதா யார சொல்றாரு? எனக்கும் புரியல. கூத்தாடி என்றார்கள், பிறகு அவரோட சேர்ந்து கொண்டார்கள். எம்ஜிஆர் திமுகவோட ப்ராடக்ட். திமுக தானே இருந்தாரு. அவர் திமுக பொறுப்புல இருந்தாரா இல்லையா? அதாவது தெரியுமா இல்லையா விஜய்க்கு? அப்புறம் எப்படி அவரை கூத்தாடின்னு சொல்லுவாங்க? எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் கருப்பு சோப்பு கொடியை காட்டி பிரச்சாரம் பண்ணவர கூத்தாடின்னு எப்படி திமுக சொல்லும்? எங்க சொல்லிச்சு? யார் சொன்னா? ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு கோபம் வந்துச்சு. நாட் ஒன்லி எம்ஜிஆர், தனிப்பட்ட கோபம் இல்ல, அவருக்கு எல்லா நடிகர்கள் மீது என்ன நடிக்க வந்தவனுங்க எல்லாம் டப்பு டப்புன்னு வந்தா நாடாளும்னா என்னடா கூத்தாடி போயிடலாம் நாடாளுமான்னு அவர் என்ன செய்வாரு? உரிமையோடு கோபம் கொண்டு திட்டுறாரு. அவர் எல்லா நடிகர்களையும் திட்டினார். இன்னைக்கு இருந்தாலும் விஜய் திட்டிருப்பாரு. எல்லா நடிகர் அவருக்கு அவருடைய பார்வை, அது பெருந்தலைவருடைய பார்வை. பெருந்தலைவரை பத்தி விமர்சிக்கிற அளவுக்கு நமக்கு யாருக்கு என்ன கிடையாது, தகுதியோ அருகதையோ கிடையாது இல்லையா? அப்ப பெருந்தலைவர் ஒண்ணு பேசிட்டு போனாரு. அப்ப பெருந்தலைவர் சொன்னதை எடுத்து விஜய் பேசுறா, நீ பேசுற அப்படின்னா பெருந்தலைவர் பேர் சொல்லி பேச பார்க்கலாம். உனக்கு தில் இருக்கா? ஒரு பக்கம் பெருந்தலைவர் படத்தையும் போட்டுக்கிறீங்க. அப்புறம் யாரு கூத்தாடின்னு திட்டினானே தெரியாம கூத்தாடி என்று சொன்னார்கள், இப்படித்தான் சொன்னார்கள். அப்போ முரண்பாடான ஸ்டேட்மெண்டா இருக்கா இல்லையா? காமராஜரால் கூத்தாடி என்று திட்டப்பட்ட ஒருவரையும் நீ தலைவர்னு சொல்லிப்ப, திட்டிய காமராஜரையும் தலைவர்னு சொல்லிப்ப.